ராகு கர்மா குரு பயிற்சியில கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். என்ன விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, வண்டி வாகனம் போக்குவரத்து இதுல அதீத கவனமா இருக்கணும். ஏன்னா ராகு இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிரான்ஸ்போர்ட். ஸோ அந்த டைம்ல புதுசா போய் ஒரு வண்டி எடுக்கிறதும் அது அவ்வளோ சாதகம் கிடையாது. அதே மாதிரி லாங் டிரைவ்ஸ் போறது, தனியா போறது. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா டென்ஷன் ஆச்சுன்னா வண்டி எடுத்து கிளம்புவாங்க. ஒரு ரவுண்டு அவங்க ஒரு ஒரு டிராவல் போயிட்டு வந்தாங்க, இல்ல சின்னதா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரிலாக்ஸ் ஆயிடும். அதுக்காக வண்டி வாகனம் வண்டியை எடுப்பாங்க. சிலர் ரொம்ப ரேஷ் டிரைவிங் பண்றதுக்காகவே சில சமயங்கள்ல வண்டி எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள குறிப்பிட்ட இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்துல வந்து அந்த பெயர்ச்சி காலகட்டத்துல அவங்க வந்து உஷாரா பார்த்துக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள அவங்க செய்யவே கூடாது. அண்டு எல்லா வருஷமும் பயிற்சிகள் ஏதாவது ஒரு பயிற்சி ஆயிட்டே தான் இருக்கும். ஒரு ராகு கேது பயிற்சியா இருக்கும். சனி மட்டும் தான் உங்களுக்கு 2 வருஷம் 2.5 வருஷம் டைம் எடுக்கும். மற்ற எல்லா பயிற்சியும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி பெரும்பாலும் நடந்துரும். ஸோ அந்த பயிற்சி ஆகக்கூடிய அந்த காலகட்டத்துல மட்டும் இவங்க கேர்ஃபுல்லா இருந்துட்டா போதும். அதே மாதிரி அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களையும் இவங்க கேர்ஃபுல்லா பார்த்துக்கிட்டாலே போதும். ரொம்ப அதுக்காக மெனக்கெடணும் அப்படின்றது அவசியமே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர் தான். ஸோ அதனால ரொம்ப அதுக்கு அதீத முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றது அவசியமே கிடையாது. அண்டு எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரானிக்ஸ்லயும் இந்த ராகுவினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் ரொம்ப அதீத கவனத்தோட இருக்கணும். அண்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை பெரும்பாலும் யூஸ் பண்ணும். தனியா வண்டி எடுத்துட்டு போகும்போது தான் பிரச்சனை. யாரையாவது கூட உட்கார வச்சுட்டு போனா கூட ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த தனியா வண்டி எடுத்துட்டு போறது, இந்த மாதிரி விஷயங்கள்னால தான் வந்து பாதிப்பை சந்திப்பார்கள். அது விபத்தா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது இஷ்யூவா இருக்கட்டும், எதுனாலும் தனியா போவத தவிர்த்துக்கணும்.